அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த 5 திக்ர்களையும் நீங்கள் வளமையாக்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஸ்தாலமான நல்ல வசதியுள்ள ஒரு வீடை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு பணம் அதிகரிக்கும், உங்கள் வருமானம் விருத்தி அடையும். வருமானம் ஈட்டக்கூடிய வழி உங்களுக்கு நல்ல விதமான வழியாக ஆக்கி தருவான். அதில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை தருவான். நோயிலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவான். அதுதானே நம்ம ஆசைப்படுறோமே. இந்த உலகத்துல பணம்ங்கிறது முக்கியமான ஒரு பங்கா இருக்கு. நமக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே பணம் முக்கியமான. இந்த உலகத்துல பணம் முக்கியமா தான் இருக்கு. எந்த ஒரு விஷயம் வாங்குறதா இருந்தாலும் சரி, பணம் இல்லாம எதுவுமே நம்மளால செய்ய முடியல. அந்த பணத்தை அல்லாஹு தாலா நம்மளுடைய வேலை, நம்மளுடைய சம்பாத்தியத்தின் மூலியமா நமக்கு தரான். அந்த சம்பாத்தியத்துல ரிஸ்கை அள்ளி கொடுப்பான். நல்ல ஒரு வீடு நமக்கு வேணும், நமக்குன்னு ஒரு நல்ல ஒரு வசதியான விஸ்தாலமான வீடு வேணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனைவருக்கும் உள்ள ஒரு கனவு தான். அந்த கனவை நினைவாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மேல நம்பிக்கையோடு நம்ம ஓதிக்கிட்டே வந்தா கண்டிப்பா அல்லாஹு தாலா நமக்கு கை தருவான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்ஷா அல்லாஹ். இப்போ அந்த திக்கர்கள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, காலையிலும் மாலையிலும் நாம அதிகமாக எண்ணிக்கை அப்படிங்கிறது இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்க ஓதலாம். அந்த ஒரு முதலாவது துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வபாரிக்லி ஃபீமா அக்தைதனி. அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வ வலதி வபாரிக்லி ஃபீமா அக்தைதனி. யா அல்லாஹ், எனக்கு செல்வத்தையும் குழந்தையையும் பெருக்குவாயாக. நீ எனக்கு வழங்கியதில் என்னை ஆக்குமாக்கி கொள்வாயாக, பரக்கத்தை ஏற்படுத்துவாயாக. இதனுடைய அர்த்தம், யா அல்லாஹ், நீ கொடுத்த விஷயம் எல்லாத்துலேயும் எனக்கு அதிகப்படியாக பரக்கத்தை ஏற்படுத்தித்தா அப்படின்னு நம்ம அவன்கிட்ட அதிகமாக துவா கேட்குறோம் இன்ஷா அல்லாஹ். இதை வளமையாக ஓதி வரலாம். இரண்டாவது என்ன அப்படின்னா, இந்த ஒரு இதை நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி, அதாவது 2 சஜிதாக்களுக்கு இடையில நம்ம ஓதணும். ஒரு சஜிதா செஞ்சுட்டு சுப்ஹான ரப்பில் அலா அப்படின்னு நம்ம ஓதிட்டு உட்கார்ந்து மறு சஜிதாக்கு போற அந்த இடைப்பட்ட நேரத்துல ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி ரப்பிக் ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக அப்படின்னு நம்ம ஓதணும். இன்னொன்று ஒன்றும் இருக்கு, அது அனைத்தையும் அடங்கிய ஒரு துவா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டது, வளமையாகி ஓதிக்கொண்ட ஒரு துவா தான் இது. அதையும் ஓதலாம், இல்லை இதையும் கூட ஓதலாம். இந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தீனி வஜ்புர்னி வஆஃபீனி வர்சுக்னி வர்ஃபஆனி. யா அல்லாஹ், என்னை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், என் மீது கருணை காட்டுவாயாக. யா அல்லாஹ், என்னை வழி நடத்துவாயாக. யா அல்லாஹ், என்னுடைய அனைத்து காரியங்களையும் சீராக்குவாயாக. யா அல்லாஹ், நோய் நொடியிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், அளவில்லா ரிஸ்கை எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஏற்பாட்டினால் என்னை உயர்த்துவாயாக. இது அனைத்தையும் நம்ம சகல வாழ்க்கைக்கு A to Z தேவையான எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு துவா. இதில் எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருக்கோம். நோய் நொடி இல்லாமல் நல்ல விதமான ரிஸ்கை நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமாக உயர்றதுக்கு, அடுத்த நல்ல ஒரு நேர் வழிகாட்டு, என் பாவத்தை மன்னிச்சிடலான்னு எல்லா வகையிலையும் நம்ம கேட்டிருக்கோம். இந்த இரண்டையும் நம்ம ஓதிக்கொள்ளலாம். மூன்றாவது என்ன அப்படின்னா, இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் ஆக்க, உணவு நெருக்கடி இல்லாமல் இருந்தாலே ஓவராலாக நல்ல ஒரு வாழ்க்கை தான். ரொம்ப சிரமம் அப்படின்னாலே அது உணவில் தான் போய் முடியும். அந்த சாப்பாடு கூட வழி இல்லாத அளவுக்கு ஆகும்போது தான் ரொம்ப சிரமமான நிலைமை அப்படிங்கிறது. அந்த சிரமத்தை விட்டு வெளிவரத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபல்லிக வ ரஹ்மதிக ஃப இன்னஹு லா யம்லிகுஹா இல்லா அன்த. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னுடைய மேன்மையான அருளை எனக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய கருணையை எங்களுக்கு வழங்குவாயாக. அருள், கருணை
இந்த இரண்டிற்கும் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தம் கிடையாது அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடம் முறையிட்டு கேட்க போறோம். இந்த துவாவையும் நம்ம வளமையாக்கி கொள்ளலாம். 4வது, ஒரு நல்ல வசதியுள்ள விஸ்தாலமான ஒரு வீடு அமைய அல்லாஹ்விடம் நாம முறையிட்டு கேட்க போறோம். அந்த ஒரு துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம உஃபிர்லி தன்பி வ வஸ்ஸலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. அல்லாஹும்ம உஃபிர்லி தன்பி வ வஸ்ஸலி ஃபீ தாரி வ பாரிக்லி ஃபீ ரிஸ்கி. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக மற்றும் நீ வழங்கிய அனைத்தையும் பரக்கத் தருள்வாயாக. யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக மற்றும் நீ வழங்கிய அனைத்தையும் பரக்கத் தருள்வாயாக. ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத்துகள் இது. அதாவது பவர்ஃபுல்லான துவாக்கள். இந்த எல்லா துவாக்களுமே ரொம்பவும் மகிமையான துவா. இதுல எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வை நம்ம போற்றி புகழ்ந்து கேட்குறோம் நம்மளுடைய சகல தேவைகளையும். 5வது என்ன அப்படின்னா, இந்த ஒரு துவா நம்மளுடைய அறிவை மேல் கொண்டு போகிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு துவாவா இருக்கு. ஃபஜருக்கு பின்னாடி நீங்க இந்த ஒரு துவாவை அதிகமாக வலிமையா ஓதிக்கிட்டே வாங்க. நல்ல விதமான நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய அறிவை வளர்த்து, உங்க திறமையை அல்லாஹ் தஆலா வளர்த்து, உங்களுடைய வேலையில பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, ஓனா இல்லை ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அதுல உங்களுக்கு அறிவை மேம்படுத்தி அதை கொண்டு திறமையாக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார ஈட்டை ஏற்படுத்தி தருவான். இன்ஷா அல்லா சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லா. அந்த துவா என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் த்வைபன் வ அமலன் முதகப்பலன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் த்வைபன் வ அமலன் முதகப்பலன். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் நன்மை பயக்கக்கூடிய அறிவை எனக்கு வழங்குவாயாக. இது இன்னொரு அர்த்தமும் இருக்கு. யா அல்லாஹ் நன்மை பயக்கக்கூடிய அறிவை பிறருக்கு எடுத்துக்கூற எனக்கு அருள் புரிவாயாக. இந்த இரண்டுமே இருக்கு. நன்மை அறிவை எனக்கு கொடு, அதை கொண்டு மற்றவங்களுக்கும் நான் போதிக்கிறதுக்கான திறமை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இந்த 5மே சகல விதமான நம்ம வாழ்க்கையில தேவையான செல்வம், பணம் அதிகரிக்க, நமக்கு நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு விஸ்தாலத்தை, பரக்கத்து, ரிஸ்கை ஏற்படுத்த, செல்வம் வரக்கூடிய பாதையை மேலும் மேலும் மேற்கொண்டு போக, நமக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்க கனவா இருக்கக்கூடிய நல்ல விஸ்தாலமான வீட்டை அமைத்து கொள்ள இந்த 5 துவாக்களையும் வல்லமையாக நீங்க ஓதிட்டே வாங்க. உங்களுக்கு எத்தனை முறை ஓத முடிஞ்சாலும் நீங்க ஓதிட்டே வாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ஒன்னொன்னையும் நீங்க மாத்தி ஓதுறதா இருந்தாலும் சரி, இல்ல நான் சும்மா இருக்கிற நேரத்துல உட்காந்து நான் இது 5ஐயும் நான் என்னால எவ்வளவு முடியுதோ ஓதுறேன், 100 தடவை ஓதுறேன், 1000 தடவை ஓதுறேன், எத்தனை முறை ஓத முடிஞ்சாலும் ஓதுங்க. ஆனா ஒவ்வொரு தடவை நீங்க ஓதும் போதும் அல்லாஹ்விடம் நீங்க பாவ மன்னிப்பு கேட்குறீங்க. ஒவ்வொரு துவாலையும் அல்லாஹ் மௌஃபிர்லி, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு நம்ம அவன்கிட்ட பாவ மன்னிப்பு எப்பவுமே கேட்கணும். அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் அவனை நம்ம போற்றி புகழ்றோம். நீ தான் எல்லாமே, உனக்கு தான் எல்லா அருளும், உன்னை தாண்டி எதுவுமே இல்லை, உன் கருணை தான், உன்னோட தவிர வேற யாருக்குமே அது நிகர் இல்லை அப்படின்னு நம்ம அவனை போற்றி புகழ்ந்து அதுக்கப்புறம் நம்மளுடைய தேவைகளை முறையிடுறோம். எனக்கு ரிஸ்க் அதிகப்படுத்து, எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடு, எனக்கு நோய் இல்லாத ஆரோக்கியத்தை கொடு, எனக்கு வீட்டை விஸ்தாலமாக்கி கொடுன்னு அவங்ககிட்ட நம்ம முறையிடுறோம். கண்டிப்பா நம்மளுக்கு அனைத்தையும், நமக்கு சகல தேவைகளையும் நல்ல விதமாக ஏற்படுத்தி நல்ல விதமாக நம்ம வாழ்க்கையை மாற்றி தருவோம் இன்ஷா அல்லாஹ். முழு நம்பிக்கையோட ஓதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த 5மே ரொம்ப பவர்ஃபுல்லானது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.